எவ்ரிவன், வெல்கம் டு காக்கில் வாக்ஸ். நான் உங்கள் கார்த்திக். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரோடு ரேஜுன்றது ரொம்ப ஈஸியாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இன்சிடென்ட் வந்ததுன்னா நம்ம சைடில் தப்பு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான எவிடன்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் டேஷ்கேம் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கு வந்து நமக்கும் சேஃப்டி, அதே மாதிரி நமக்கு ஒரு எவிடன்ஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்காக வந்து நிறைய டேஷ்கேம்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஷ்கேமான DDPAI MOLA N3 அப்படின்ற டேஷ்கேம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங், இதோட இன்ஸ்டலேஷன், அதுக்கப்புறம் இதில் எப்படி இருக்குது கிளாரிட்டி, அதாவது டே அண்ட் நைட் எல்லாத்தையுமே பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதான் அந்த நெக்ஸ்ட் டிஜிட்டல் ஆர்டர் பண்ண மோலா DDPAI N3 மாடல். இது வந்து வித் ஜிபிஎஸோட வருது. அந்த மாடல் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட கம்பெனி பேக்கிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. மேலே பாலிஎத்திலீன் ஷீட் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது, வெட்டானாலும் எதுவும் ஆகாது. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோலா N3 அப்படின்ற பேட்ச் இருக்குது, DDPAI டேஷ் கேமரா இருக்குது, in 1600 high resolution 24 hours parking monitor எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 128 GB சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நம்ம 128 GB கார்டு தான் வாங்கியிருக்கோம் சாம்சங்லேருந்து. அதையும் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இன்பாக்ஸ் வந்திருக்கு. ஒரு கேமரா வந்திருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஸ்டிக்கர் அது மேலே மவுண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஜிபிஎஸ் மாடியூல். இந்த ஜிபிஎஸ் மாடியூல் கீழே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சாக்கெட் இருக்குது. இது வந்து ஒயரிங் கேபிள் வந்து நல்லா லென்த்தியாக இருக்குது. இது ஹார்ட் ஒயரிங் கிட் கிடையாது, இது உங்களோட எக்ஸிஸ்டிங் சிகரெட் லைட்டருக்கு போகணும். இதுதான் பவர் அடாப்டர், கூடவே ஒரு யூசர் மேனுவல் ஒரு யூசர் கைடு. ஸோ இந்த 128 GB கார்டு தான் நம்ம இதுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 128 தான் சப்போர்ட் பண்ணும். நான் சாம்சங்கோட வாங்கியிருக்கேன், கிளாஸ் 10 கார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இந்த DDPAI MOLA N3ல இந்த 128 GB கார்டை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த DDPAIயோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக்ரோ SD ஸ்லாட் இருக்குது. இந்த மைக்ரோ SD ஸ்லாட்டில் நம்ம வந்து இதை போட்டுடலாம். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டிவைஸ் ஓகே. இதுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு நம்ம விண்ட்ஷீல்டில் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஸ்டிக்கர் வழியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணோம். இதில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு இது என்னென்னா, நம்ம இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி, இது C டைப் கேபிள் தான், பட் வந்து இந்த சைடில் வந்து இது மாதிரி இருக்குது. இந்த பட்டனை வந்து 2 பட்டனையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது இப்படி ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ எப்படி வேணாலும் நம்ம புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த DDPAI MOLA N3 வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது மொபைலோட கனெக்ட் பண்ணி வைஃபையோட எனேபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிவைஸ் வந்து நான் இப்போது கனெக்ட் பண்ணுறேன் பவருக்கு. இந்த ரெட் லைட் எரியுது. ஹலோ டிங் பாய் அப்படின்ட்டு. மற்றபடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது, தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தெரியுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. ஸோ இப்போ இது ஆனில் இருக்குது இந்த டிவைஸு. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து iOS அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் QR ஸ்கேன் பண்ணோன்னா அப்ளிகேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. மேனுவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வைஃபை செட்டிங்ஸில் போயிட்டு DDPAIயோட ஹாட்ஸ்பாட் காமிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா DDPAIயோட ஹாட்ஸ்பாட் உங்களுக்கு காமிக்குது. ஸோ இந்த இடத்துல DDPAI இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம
செக் பண்ணோம். இதில் பாஸ்வேர்ட் கேட்குது. இதில் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1234567890 இதுதான் பாஸ்வேர்டு. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்டர் டிவைஸ் இதில் தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் காமிக்குது. ஸோ இப்போ தெரியுது டிவைஸோட என்னோடய கை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தெரியுது. நான் இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அங்கே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபுல் டீட்டெயில் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைல்ஸ் பர் ஹவர் காமிக்குது. இதில் செட்டிங்ஸில் கிலோமீட்டர்ஸ் மாற்றணும். இது நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எல்லா டீட்டெயிலுமே காமிக்குது. டோட்டல் ரன்னு DDPAI MOLA அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் காமிக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இந்த கேமரா வந்து நம்ம இப்போது இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் கொடுத்துருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டிக்கரை வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டராக அதோட ஒயரிங்கை வந்து இங்கே மேலே ரூஃப் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஏபிலர் வழியாக கொண்டு போயிட்டு இந்த டேஷ்போர்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸ்டோரேஜ், அதுக்கு கீழே வந்து ஒரு ஃபியூஸ் டேப் இருக்குது. அந்த ஃபியூஸ் டேப்லேருந்து நான் ஒரு சிகரெட் லைட்டர் கனெக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதிலேருந்து அதோட கொடுத்துருக்க அதாவது அடாப்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஹார்ட் வயரிங் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் கார் எப்போ ஆன் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் ஃபியூஸ் டேப்லேருந்து எடுத்துருக்க கனெக்ஷன் வந்து லைவ் ஆகிட்டு உங்களோட கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கீ ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேமராவும் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து கரெக்டாக சென்டராக பார்த்து ஓட்டணும். இதோட ரெக்கமெண்டட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரியர் வியூ மிரர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே எக்ஸாக்டாக சென்டராக வர மாதிரி. எனக்கு இங்கே ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் இருக்கிறதுனால நான் அதுக்கு கீழே வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஜிபிஎஸ் மாடியூல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கா, இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணும்போது என்ன கேர்ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த போர்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பேக் சைடில் வரணும். இந்த ஜிபிஎஸ் அப்படின்ற டேகிங் வந்து கோ டிரைவர் சைடில் இருக்கணும். அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஆங்கிள் வந்து ஒன் சைடு தான் ஒர்க் ஆகும், உங்களுக்கு இன்னொரு சைடு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து நம்ம இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா கேமரா வந்து கரெக்டாக ஹேங் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இதில் கேமராவை ஹேங் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமரா வந்து ஹேங் பண்ணும்போது இந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டிக்கர் ப்ளஸ் ஜிபிஎஸ் மாடியூல் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம டேஷ்கேம் வந்து அங்கே கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டோரேஜுக்கு பேக் சைடில் ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது, பேசஞ்சர் கேபின் ஃபியூஸ் பாக்ஸ். அதுலேருந்து வந்து நான் வந்து ஃபியூஸ் டேப் பண்ணியிருக்கேன். டேப் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேப் வந்து நான் எடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சிகரெட் லைட்டர் மாதிரி போட்டு அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலேருந்து தான் வந்து நம்ம ஒயரிங் வந்து மேலே போகுது. இந்த ஒயரிங் வந்து நம்ம இந்த ஏபிலர் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு மேலே கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கேமரா க்ளீன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒயரிங்லாம் பக்காவாக கொடுத்தாச்சு. எங்கேயும் வெளியில் விசிபிளாக இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேமராவை வந்து ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீ நான் ஆன் பண்ணுறேன். கீ ஆன் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து பூட் ஆகும். ஸோ
ஸோ பூட் ஆகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் இருக்குது, நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி. அது வந்து ஆன் ஆயிருக்குன்றது வந்து உங்களோட இண்டிகேஷன். இப்போ வந்து நம்மளோட மொபைலோட டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷனில் போயிட்டு கேமரா கனெக்டிங்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து கேமரா கனெக்டட், ஆனால் உங்களுக்கு கேமரா டிஸ்பிளே தெரியுது. ஸோ நம்ம இந்த ஹரிசாண்டல் வர்டிக்கல் இது ஆக்சுவலாக வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டிக்கே பண்ணியிருக்கணும், பட் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கேமரா ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதோட ஃபுட்டேஜஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், டே அண்ட் நைட் ஃபுட்டேஜஸ். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டிஜிட்ரான் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இவங்க தான் வந்து DDPAI அதுக்கப்புறம் ஜோமாய், அதாவது 70 ஜோமாய், இவங்க 2 பேருக்குமே வந்து ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் டேரெக்டாக போய் வாங்கினதோட அட்வான்டேஜ் என்னென்னா, காஸ்ட் வந்து அமேசானை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு 500 rupees கம்மியாக இருந்தது. ப்ளஸ் வந்து இவங்களோட சர்வீஸ் வந்து டாப் நாச்சாக இருந்தது. அதே மாதிரி இவங்களோட சப்போர்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் வரல, ஏன்னா இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்ததுனாலும் நல்லா பெட்டராகவே இஷ்யூ ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் என்ன பக்கு பார்த்தீங்கன்னா, இதோட சாஃப்ட்வேர் வந்து ஒரு பக்கியாகவே இருக்குது. அதாவது லேட்டன்சி இஷ்யூ இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வைஃபை, அதாவது இதோட ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் பண்ணாலும் வந்து கேமரா வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது DDPAI வந்து சீக்கிரமே ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணி ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காக்கி vlogs guys. Have a great day. Bye bye.